Hi students, today we see magnetic properties. Just this magnetic properties we need classify the materials based on the magnetic properties. So just all materials we are using, but all materials not magnetic materials. So just we can identify the which one is the high magnetic material, low magnetic material. So that's why uh, we analyze the properties of the materials. So analyze பண்றதுக்கு நமக்கு ஒரு some properties or or some more definitions we need. So that's why we classified magnetism field, magnetic permeability, and magnetic induction, intensity of magnetization, and magnetic susceptibility. So first point, அப்போ இப்போ ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலில் ஒரு ஆர்டராக நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா நமக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் பேஸில் அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறோம். அதுக்கு வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் பேசிக் பராமீட்டர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் parameters, magnetizing field. So magnetizing field denoted as capital H. It is a vector quantity. So magnetic field which is used to magnetize a sample or specimen is called the magnetizing field. Just ஒரு ஃபீல்டு, இப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு ஸ்பெசிமனை நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த அந்த ஸ்பெசிமன் அதனால் ஒரு மேக்னட்டாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபீல்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் எந்த ஃபீல்டில் வச்சோமோ அதை தான் அந்த பர்டிகுலர் ஏரியா தான் we called the magnetizing field, capital H. It is a vector quantity. Unit is ampere per meter. Okay. The next, magnetic permeability. Permeability அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்குள்ள உள்புகும் திறன் அப்படின்னு சொல்லலாம். The measure of ability of the material to allow the passage of magnetic field lines through it. உள்ள எவ்வளவு magnetic field line அது பாஸ் பண்ணுறதுக்கு என்டர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுதோ that is called the permeability. Or measure of the capacity of the substance to take magnetization. அது எவ்வளவு மேக்னட்டிசேஷனை ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டை ஏற்றுக்கொள்கிறதோ எடுத்துக்கொள்கிறதோ அந்த சப்ஸ்டன்ஸ், அதையும் நம்ம பெர்மியபிலிட்டின்னு சொல்லலாம். தென் அந்த மேக்னட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் பெனிட்ரேட் ஆகி உள்ளே போகிறதையும் நம்ம என்னன்னு சொல்லலாம் மேக்னட்டிக் பெர்மியபிலிட்டி. பெனிட்ரேட்னா ஊடுருவி உட்செல்லக்கூடியது. தட் இஸ் மேக்னட்டிக் பெர்மியபிலிட்டி. This is இதை வந்து எப்படி இது பண்ணியிருக்காங்கன்னா mu r, this is the relative permeability. Then this absolute permeability of the medium, this is the permeability of free space. mu naught னா permeability of free space. ஒரு ஃப்ரீ ஸ்பேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சா அதில் எவ்வளவு அந்த ஃபீல்ட் லைன் ஒரு அங்கே அந்த ஏரியாவில் எவ்வளவு அது கெப்பாசிட்டி உள்ள அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய லைன்ஸை உள்ளே என்ட்ரு பண்ண அனுமதிக்கிறது, அதை மியூ நாட்னு ஒரு ஆப்ஜெக்டை சும்மா ஜென்ரலாக ஒரு ஃப்ரீ ஸ்பேஸில் வச்சு செக் பண்ணி பார்க்குறோம். அதையும் ஒரு மீடியத்தில் வச்சு செக் பண்ணி பார்க்குறோம். அப்போ அது எவ்வளோ லைன்ஸை அவ்வளோ உள்ள பண்ணுது. அது ரெண்டுக்குரிய ரேஷியோ தான் மியூ ஆர். அதான் தொடர்பு படுத்துறதுனால தான் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. இந்த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி இஸ் த சேம் குவான்டிட்டி. ஸோ அந்த யூனிட் இது இருக்காது. ஸோ டைமென்ஷன்லெஸ் நம்பர் அண்ட் இட் ஹேஸ் நோ யூனிட்ஸ். Okay, then the relative permeability is unit mu r is equal to 1. In isotropic medium, mu is a scalar, but for non-isotropic medium, mu is a denser. Isotropic medium means அங்கே உள்ள வச்சோம் அப்படின்னு கேட்டால் டைரக்ஷனை சார்ந்து அங்கே வந்து எதுவுமே என்ன ஆகாது அப்படின்னு கேட்டால் சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ அது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் அதோட டைரக்ஷன் பேஸில் அங்கே நம்ம மெஷர் பண்ண தேவையில்லை.
இல்ல. அந்த டைரக்ஷன பேஸ் பண்ணி அங்க என்ன ஆகாது? மாறாது. அப்ப அத என்ன சொல்லிக்கலாம்? ஸ்கேலர். நான் ஐசோட்ரோபிக் மீடியத்துல அந்த மியூ வேல்யூ டைரக்ஷன் பேஸ்டு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா சேஞ்ச் ஆகுது. தட்ஸ் வை வி கால் த டென்சார். டென்சார்னா அதுல 2 பிரிவா நம்ம பிரிச்சுக்கலாம். வெக்டார் அண்டு ஸ்கேலாரா நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ வெக்டார் இருக்கிறதுனால தான் அது காமனா நம்ம டென்சார் அப்படிங்கிற டேர்முக்கு கொண்டு போறோம். ஓகே. Then next we see next slide. Intensity of magnetization. Intensity of magnetization capital M. Vector capital M. The net magnetic moment per unit volume of the material is known as intensity of magnetization. The net magnetic moment per unit volume of the material. Just any material or object வந்து normally it has a large number of atoms and each atom consists of electrons. Definitely it undergo orbital motion. So that's why orbital motion alla electron gets some magnetic moment. So that's why it's called the vector quantity. அது ஒரு magnetic moment ஒரு directionல rotate ஆகுது. அதனால இதை vector quantity நம்ம define பண்ண முடியும். Then next ஒரு நார்மலா ஒரு atom has electrons அந்த electrons வந்து மூவிங்ல இருக்கிறதுனால அதுக்கு ஒரு magnetic moment இருக்கு. பட் அதுல வந்து ஒரு எக்ஸ்டர்னலா ஃபீல்டு இல்லாத வரைக்கும் அது எல்லாமே அந்த எலக்ட்ரான் மூவ்மெண்ட் ஆல்வேஸ் ரேண்டம் டைரக்ஷன்ல தான் மூவ்மெண்ட் இருக்கு. அப்ப the net magnetic moment is 0 per unit volume of the material. ஸோ ரேண்டமா எலக்ட்ரான்ஸ் எல்லாமே மூமெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய net magnetic moment per unit volume of the material is 0. Suppose that same specimen or same material placed on or kept in an external magnetic field. That time that atomic dipoles are created. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஒரு டைரக்ஷனில் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் அலைன் ஆகிடும். அப்போ அதுக்கிட்ட என்ன இருக்கும்? நம்ம வந்து ஒரு நெட் மேக்னட்டிக் மூமெண்ட் வந்து என்னாகும்? கிரியேட் ஆகும். அப்போ நெட் மேக்னட்டிக் மூமெண்ட் அந்த டைமில் ஒரு பர்டிகுலர் வால்யூமில் ஒரு யூனிட் வால்யூமில் ஒரு இருக்கக்கூடிய மேக்னட்டிக் மூமெண்ட்டை தான் we will call the intensity of magnetization. ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் அலைன்ட் ஆன பின்னாடி தான் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதனால் இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? வி கால்டு த வெக்டார். ஒரு ஜென்ரலைஸ் பண்ண முடியும் நம்மளால வெக்டாரில் இதை கொண்டு வர முடியும். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு ஏரியாவில் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது தான் அதில் ஒரு நெட் மேக்னட்டிக் மூமெண்ட் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் த மெட்டீரியலில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூவை தான் we called intensity of magnetization. So the definition, the vector M is equal to magnetic moment divided volume. Magnetic moment Pm divided V. So Pm is equal to Qm and the pole strength into in between length 2L. Volume வந்து அதோட length 2L into area. So இது ரெண்டையும் நம்ம substitute பண்றோம். Cancel பண்ணா M is equal to Qm divided portion divided area. The intensity of magnetization can be defined as the pole strength per unit area. Okay. The next definition. Magnetic induction or total magnetic field. Magnetic induction just the magnetic induction inside the specimen B vector. அதாவது ஒரு ஸ்பெசிமனோட total magnetic field we have to calculate that and that value is equal to the sum of the magnetic field B naught. For example, this is the solenoid. That solenoid just that solenoidல it has இது வந்து என்ன அப்படின்னு கேட்டா ஒரு magnetic field வந்து கிரியேட் ஆகுது. அதாவது இது வந்து என்ன அப்படின்னு கேட்டா ஒரு மேக்னடைசிங் ஃபீல்டு. திஸ் இஸ் த மேக்னடைசிங் ஃபீல்டு. எந்த பிளேஸில்? ஒரு வேக்யூம் பிளேஸில். இந்த இன்பிட்வீனில் கேப்பில் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு காயில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால ஒரு மேக்னடைசிங் ஃபீல்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் கிரியேட் ஆகிருக்கு.
அந்த அது எந்த ஃபீல்டில் ஒரு வேக்கம் சர்ஃபேஸில் இன் பிட்வீன் கேப் இருக்குது. தட் இஸ் இதை வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டால் B0. ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் ஆஃப்டர் திஸ் ஒன் சப்ஸ்டன்ஸ், அதுவும் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு மேக்னட்டிக் மெட்டீரியலை நம்ம உள்ள என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் பிளேஸ் பண்ணுறோம். அப்போ இதனால் இங்கே வந்து என்ன ஆகும், அடிஷ்னலாக ஒரு இன்டியூஸ்டு மேக்னட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். இப்போ இந்த இன்டியூஸ்டு மேக்னட்டிக் ஃபீல்டை வி கால்டு த BM. ஸோ அப்போ அந்த டோட்டல் மேக்னட்டிக் ஃபீல்டுங்கிறது இந்த B0 ப்ளஸ் இந்த BM இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த டோட்டல் மேக்னட்டிக் ஃபீல்டு. ஸோ B வெக்டர் இஸ் ஈக்குவல் டு B0 வெக்டர் ப்ளஸ் BM வெக்டர். இந்த B0 வெக்டர் அப்படிங்கிறது μ0H. μ0 அப்படிங்கிறது permeability of free space. H அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேக்னடைசிங் ஃபீல்டு plus அதே μ0 permeability of free space in the next M அப்படிங்கிறது intensity of magnetization. the intensity of magnetization M அப்படிங்கிறது only within the material. ஸோ அந்த வேர்டை பர்டிகுலராக ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த intensity of magnetization எங்கே நடக்குது, within the material. ஓகே, இப்போ இந்த மெட்டீரியலுக்குள்ளே ஒரு ப்ராசஸ் நடந்து அங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் அதனால் ஒரு ஃபீல்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் க்ரியேட் ஆகுது. ஸோ அதான் ஓகே, இதுதான் டோட்டல் மேக்னட்டிக் ஃபீல்டு. இது காமன் ஃபேக்டர் μ0 எடுத்துட்டோம்னா H ப்ளஸ் M. ஓகே, த நெக்ஸ்ட்டு மேக்னட்டிக் சசப்டபிலிட்டி. சசப்டபிலிட்டி ஜஸ்ட் இது என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன். அதாவது மோஸ்ட்லி magnetizing field, permeability, intensity of magnetization and the magnetic induction all are interrelated concepts. இன்னும் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒன்றை பேஸ் பண்ணி ஒரு அனதர் டெஃபினிஷன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ permeability அப்படிங்கிறது உட்புகும் திறன், அதுக்குள்ளே எவ்வளவு அலோவ் பண்ணுது அப்படிங்கிறது. இதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம என்ன பண்ணுறோம், சசப்டபிலிட்டி ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன், இது எவ்வளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அல்லது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் இது ஒரு ஸ்பெசிமெனாக ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டில் நம்ம பிளேஸ் பண்ண பின்னாடி H அப்படிங்கிற ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டில் ஒரு ஆப்ஜெக்டை நீ பிளேஸ் பண்ண பின்னாடி அதில் வந்து ஒரு இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் க்ரியேட் ஆகும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் சசப்டபிலிட்டி. ஹவு ஈஸிலி அல்லது ஹவு ஸ்ட்ராங்லி எ மெட்டீரியல் கேன் பி மேக்னடைஸ்டு பை த மேக்னடைசிங் ஃபீல்டு. அதான் இங்கே வந்து சசப்டபிலிட்டி, எந்த அளவுக்கு ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது, ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னட்டிக் ஃபீல்டுக்கு எந்த அளவுக்கு அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் சசப்டபிலிட்டி. ஸோ சசப்டபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் த ரேஷியோ ஆஃப் த intensity of magnetization in the intensity of magnetization M induced in the material due to the magnetizing field. இந்த ஃபீல்டுனால எவ்வளோ வந்து ஒரு மெட்டீரியலில் இன்டியூஸ் ஆகுது, நம்ம ஒரு மெட்டீரியலை பிளேஸ் பண்ணும்போது அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் கேபிட்டல் M. ஸோ ஸ்கை M equal to capital M vector divided H vector. Okay, this is the dimensionless quantity. ஐசோட்ரோபிக் மீடியத்துக்கு சசப்டபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் ஸ்கேலார். த நெக்ஸ்ட் நான் ஐசோட்ரோபிக் மீடியத்துக்கு சசப்டபிலிட்டி இஸ் அ டென்சார். ஸ்கேலார்னா ஜஸ்ட்டு அது ஒரு டைரக்ஷனை பேஸ் பண்ணி, ஐசோட்ரோபிக் மீடியம்னா ஒரு எந்த இடத்துல நம்ம மெஷர் பண்ணாலும் அந்த டைரக்ஷனை பொறுத்து என்ன ஆகாது அப்படின்னு கேட்டால் மாறாது. பட் நான் ஐசோட்ரோபிக் மீடியத்தில் நம்ம மெஷர் பண்ணும்போது டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணால் வேல்யூ சேஞ்ச் ஆகும். அப்போ டைரக்ஷன் ஒன்று வரும்போது கண்டிப்பாக அது எதில் வரணும், டென்சாரில் தான் வரணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.